இந்த நாளில் கூட ஒரு அருமையான அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:20. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, ஏசாயா 53 மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் சுமந்த நோக்கம், அவருடைய தழும்பை பார்க்கிற நமக்கு விடுதலை. 1 பேதுரு 2:24, 1 யோவான் 1:7 அவருடைய இரத்தத்தினால் நாம் விடுதலை கிடைப்பதற்காக அவர் அதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல. யார் அவரை நோக்கி பார்த்தாங்களோ, கடந்த புதன்கிழமை 25ஆம் தேதி கல்வாரி மலை, அந்த சின்ன தையூர், நம்முடைய சென்னை பேராயத்தில் மலை கோயில் இருக்கிறது. அந்த ஒரு கோயில் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது பிஷப் சார்ஜ் ஜீவனையா காலங்களில் டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு திருச்சபை. பெரிய லெவலில் ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்க. இப்போ வருஷத்தில் 2 ஃபங்க்ஷனே என்னை கூப்பிடுவாங்க. அந்த மக்கள் என்னை அன்போடு அழைப்பாங்க. அந்த கிராமத்து வாலிப பிள்ளைகளை அர்ப்பணிப்போடு நல்லா செய்வாங்க. கடந்த நாள் இங்கே ரொம்ப லேட்டாக போனேன். 8:45 தான் போய் சேர்ந்தேன். ரொம்ப தூரம், 4 மணி நேரம் ட்ராவல். ஆனால் போனோடனே எனக்கு ஆவியானுடைய உந்தல் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அந்த ஐயர் கூட ஷாக், டைம் ஆச்சையா, ரொம்ப நேரம் போனோம், போது ரொம்ப தூரம், அவங்க போக வேண்டிய தூரம், ரொம்ப கிராமங்களாண்ணா. 3 சாட்சி ஒரு அம்மா சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, 2 பிள்ளைகள், ஒரு பையன் சுரேஷ் அந்த சர்ச்சை கட்டுவதற்கு ஊற்றும் உறைவிடமும், அடுத்த பையனும் நல்ல பையன், அவனுக்கு திடீர்னு விளைவினப்பட்டான், மருத்துவமனையில் சேர்த்தோம். அவனுக்கு அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, செகண்ட் வேவ்ஸில் கொரோனா வந்தது. அந்த ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப குறைஞ்சி அவன் இறந்து போவான், அவனை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் நான் அந்த மலை கோயிலில் கண்ணீரோடு ஜெபித்தேன். நான் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை தந்தாருங்க. தகப்பனே பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா ரொம்ப லேட்டானாலும் ஒரு 10 நிமிடம் அந்த சாட்சியை அந்த உள்ளத்தின் உள்ளே இருந்து சொன்னாங்க. ஒரு 65 வயது 70 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி, ஒரு 65 வயதுக்கு மேலே இருக்கும். அந்த அம்மா கண்ணீரோடு ஜெபித்தாங்க. ஜெபித்து அந்த சாட்சியை சொல்கிறப்போ உண்மையாகவே அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இங்கே கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அந்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை தருவார். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா என்று நமக்கு ஒரு அர்த்தம் தருவார். பொதுவாக நம்ம கவலை, லூக்கா 12:25 அழகா சொல்லுது, நீங்கள் கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். போதும். நம்ம கவலைப்படுறதால என்ன நடந்துரும்? ஒண்ணுமே நடக்காது. அதுதான் யோவான் 14:1 சொல்றார், உங்கள் இருதயம். அதுதான் அந்த பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், do not worry about anything. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. எப்படி கவலைன்னா, ஒரு பையன் நடந்து போய்கிட்டு இருந்தான். வீட்டு இங்கேருந்து தாமரை பக்கம் கூட்டுறோடுக்கு நடந்து போனான். அந்த முனையில் போய் ஒரே அழுகை, ரொம்ப அழுதான். இதே மாதிரி ஒரு பையன் ரொம்ப சத்தம் போட்டு அழுகுறான். அங்கே நம்ம ராஜா ஐயர் மாதிரி ஒரு ஐயர் வர்றார். ரெவரண்ட் ராஜா மாதிரியோ இல்லை செக்ரட்டரி ஐயா மாதிரியோ அவரை மாதிரியோ ஒருத்தர் வர, ஏன்டா அழுகுறேன்னு கேட்குறார். 5 ரூபா எங்கள் அம்மா கொடுத்து சாக்லேட் வாங்க சொன்னாங்க, 5 ரூபாயை தொலைச்சிட்டேன், அதுக்காக அழுது கொண்டிருக்கேன். வந்தவர் நம்ம செக்ரட்டரி மாதிரி கொஞ்சம் கொடுக்குறவர். அவர் என்ன பண்ண, கவலைப்படாதரா, அழாதரா, எதுக்குடா அழுகிறேன்னு அவர் எடுத்து 5 ரூபாயை கொடுத்தாரு. வாங்கி பையில் வச்சுக்கிட்டான். வச்சுட்டு தேங்க்ஸ் அங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ரொம்ப சத்தம் போட்டு அழுதான். திரும்ப ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறான். எதுக்குடா திரும்பவும் இப்போ தாண்டா தொலைச்சி 5 ரூபாயை கொடுத்தேன். டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அவர் டீ சாப்பிட்ற காசில் 10 ரூபா இருந்துச்சு, 5 ரூபா போச்சு. இப்போ என்ன பண்ண முடியாது, அவர் டீ சாப்பிட முடியாது. அவரு ரொம்ப டென்ஷன் ஆகி, என்னடா இப்போ திரும்ப, அது என்ன நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்க, இப்போ தொலைச்சி 5 ரூபா வந்தால் 10 ரூபா ஆகிடும்ல எனக்கு. இப்போ தொலைச்சி 5 ரூபா திரும்ப கிடைச்சுன்னா எவ்வளோ ஆகும்? 10 ருபீஸ் ஆகிடும்ல. அப்போ அந்த 5 ரூபா கிடைக்கல, அதுக்கு தான் அழுகிறேன் நான். இதைத்தான் நம்ம இதே மாதிரி தான் நம்ம எதையோ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்கிறார் யோவான், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:17 நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவை கேளுங்கள் தரப்படும். மத்தேயு 7 கேளுங்கள் தரப்படும், கேட்கிற எவனும்
பெற்றுக்கொள்கிறார். நீங்க கேட்கல என்கிட்ட இதுவரை. யோவான் 16:24 கேட்கிறார், சொல்றார், நீங்கள் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றுமே கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதா கேளுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படுறதில்ல, நீ என்னடா செஞ்சிட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ கவலைப்படாதல்ல, நீ என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. தகப்பட்ட ஒப்பு கொடுத்துட்டு, தகப்பனே உம்முடைய சித்தம்ப்பா, நீ உம்முடைய சித்தன்னு சொல்லிட்டு அந்த ஒப்பு கொடுத்துட்டு, உமக்கு சித்தமானாலே நீ சுத்தமாக்கும்னு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகி ஒருத்தர் சொன்னார், உமக்கு சித்தமானால் நான் இப்படித்தான் இருக்கணும் நீங்க நினைச்சா என்ன பண்ணணும்? அப்படி இருக்கட்டும். இல்லை நான் ஹீலிங் ஆகி ஊருக்குள்ள எல்லாரையும் மாதிரி நான் வாழணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணுங்க? ஹீல் பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ இந்த மனமாற்ற காலம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, பொதுவாக கிறிஸ்தவ காலத்தை 2 பங்கா சொல்லுவாங்க, அட்வென்ட், லெண்டல். அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகை, இயேசு இம்மானுவேலராக, இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்காக, இயேசு விடுதலை கொடுப்பதற்காக, இயேசு சுகம் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்ததின் நோக்கம் நம்மை ரட்சிப்பதற்காகவே, எல்லோரையும் மீட்கும் பொருளாகவே, தன் ஜீவனை கொடுப்பதற்காகவே, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காகவே, அநேகரை மீட்கும் பொருளாகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் தான் அட்வென்ட். அந்த லெண்டல் என்பது நாம் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி இருந்து, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் ஜெபத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுக்கொள்றப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய், அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்து ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லைங்க. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். 2 பிள்ளைகள் மாதிரி வாலிப பிள்ளைகள், ஒரு மகா ஒரு மிஷன் ஸ்கூலில் படிக்க போச்சு. அது கிறிஸ்தவர் அல்ல. படிக்க போன இடத்துல அவங்க மதராசிலேருந்து போன டீச்சர்ஸ் அம்மா அப்பாலாம் விட்டுட்டு அவங்க ட்ராவல் 38 மணி நேரம் 40 மணி நேரம் ஒரு டெரரிஸ்ட் நக்சலைட் ஏரியா. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பாப்பாவும் பார்த்துச்சு, ஏன் அவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க, ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க, நான் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? அப்போ அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன இருக்குது சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்க்குறப்போ அவங்களுக்குள்ளே இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார். அவங்கள மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிது. அவங்கள மாதிரி அந்த பாப்பாவும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிது. பைபிள் கொடுத்தாங்க, பைபிள் வாசிச்சு. பைபிள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். நீங்கள் கஷ்டம், வேதனை, துன்பமான நேரத்தில், வியாதி நேரத்தில், கஷ்டப்படுற நேரத்தில் அந்த பைபிளை தொட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, அந்த பைபிளுடைய வசனத்தை எடுத்து வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் வார்த்தைகள், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் வார்த்தைகள். எனது வானத்தை பூமி படைத்த ஆண்டவரால் எழுதப்பட்ட வார்த்தை இது, மனிதனால் எழுதப்பட்ட வார்த்தையில், தேவதூதர்களால் ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்ட வார்த்தை, தீர்க்கதரிசிகளால் ஆண்டவரால் சொல்ல சொல்ல எழுதப்பட்ட வார்த்தை, 4500 ஆண்டுகளை உள்ள அந்த சரித்திரத்தை எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த பாப்பா வீட்டுக்கு பைபிள் கொண்டு போச்சு. அப்பா கிழிச்சாரு, பிச்சாரு, தூக்கி போட்டார். என்மணி படிக்க போகக்கூடாது, நான் ஒரு பூர்வீகமான மதத்தை சேர்ந்தவன், நீ போகக்கூடாது சொன்னாங்க. அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஆடி கறக்கிற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடித்தான் கறக்கணும். இனிமேல் நான் பைபிள் வாசிக்கன்னா அப்பா படிக்க விட மாட்டார், படிக்கிறேன்னா மாடு மேய்க்க தான் போகணும். நான் இனிமேல் பைபிள் வாசிக்க மாட்டேன்ப்பா, அவங்க கூட ஜெபம் பண்ண மாட்டேன்ப்பான்னு கெஞ்சி கூத்தாடி போய் சேர்ந்துட்டு திரும்பவும். ஆனால் அதுக்கு திரும்ப ஜெபம் பண்ணாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்காம இருக்க முடியல. அவங்க அப்பா ஃபாரின் வேலைக்கு போனார். போன இடத்துல அப்பாவுக்கு பிரச்சனை, வலி. இங்கே 500 ரூபா 1000 ரூபா சம்பளம், அங்கே போனால் 2000 ரூபா சம்பளம். இங்கே காய்ச்சல் ஊசி போட போனால் 300 ரூபா, அங்கே ஊசி போட போனால் 3000 ரூபா. எல்லாமே 3 மடங்கு வேலை, சம்பளம் மட்டும் 2 மடங்கு. அதுக்கு பணம் இல்லை, அழுதாரு. அப்போ மகளுடைய ஞாபகம் வந்துச்சு. மகாட்ட சொன்னார், அம்மா ஏதோ கடவுளை சொன்னியே, அந்த ஆண்டவர்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுமா, இவ்வளோ வேதனைப்படுறேன்னு. அந்த தகப்பன் ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணாராம். அந்த பொண்ணு ராத்திரி நேரத்தில் ஜெபம் பண்ணிச்சான். அந்த செல்ஃபோன்லேருந்து ஜெபம் பண்ணுறப்போ அந்த ஸ்டோன் பிரச்சனையிலேருந்து அந்த தகப்பனுக்கு ஒரு விடுதலை வந்ததுங்க. அந்த ஆண்டவர் தாங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு, அந்த ஆண்டவர் தாங்க நமக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறாரு, அந்த ஆண்டவர்கிட்ட தாங்க நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட அந்த ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு அவரை நோக்கி பார்க்கிறப்போ
கர்த்தர் நாமம் என் புகழமே, கர்த்தரோடு துதிக்கிறேன். உயிருள்ள தகப்பன்ட, வாழும் கடவுள்கிட்ட, பேசும் கடவுள்கிட்ட, நடக்கிற கடவுள்கிட்ட, நம்மை பார்க்கிற கடவுள்கிட்ட, என் ஜெபத்துக்கு அவர் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனித்திருக்குன்னு சொல்ற கடவுள்கிட்ட உங்களுடைய பிரச்சனை நீங்க இப்போ சொல்றப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த தகப்பனே என்னை நீங்க பிளஸ் பண்ணித்தான் ஆகணும்பா, வேற வழியே இல்லப்பா, வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் சொன்ன மாதிரி ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள். நான் வாழ்க்கையோட கடைசி நிலைமையில் வந்துட்டேன்ப்பா. ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டுனால நிறைய லோன் வாங்கிட்டேன். இன்னைக்கு யாருமே எனக்கு லோனும் தர மாட்டேங்கான். ஏன்னா என் பேரை தட்டினோடனே, என்னுடைய ஆதார் கார்டை சொன்னோன்னே, இவர் வாங்கின கடனை கொடுக்க மாட்டேங்கான்னு சொல்லியிருக்கிறாங்கிறார். ஆனால் இதுக்கு மத்தியில் விடுதலை கொடுக்கும் ஒரே கடவுள், மன்னிக்கிற கடவுளுங்க, ஃபர்கிவ்னஸ் லாடுங்க. மன்னிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்த கடவுள்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்க மாட்டோம். ஆதியாகமம் 17:1 சொல்றாரு, ஆபிரகாமுக்கு 99 வயதாம். வாசிமா அந்த 17:1 முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாமும் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் முன்னால வர்றாரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐ அம் மைட்டி காட், என்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்னால உத்தமனாயிருங்கிறார். அவரு கேட்கறதுன்னா உண்மையும் உத்தமும் தான் ஆண்டவரை சந்திக்க முடியும். ஆண்டவரை நோக்கி வரணும், உண்மை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். உண்மை இல்லாமல் ஆண்டவர்கிட்ட வந்தால் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீங்கள் மனதை திறந்து தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த உண்மையில் எதுக்கு எனக்கு கஷ்டங்கிற அந்த தப்பை உணர்ந்து சொல்லணும். சும்மா இயேசு ரட்சிக்கிறார், இயேசுக்கு குணமளிக்கிறார், இயேசு வாழ்வு கூட கொடுக்க மாட்டார். உண்மையாக நினச்சி, எனக்கு ஒரு 35 ஆண்டுகளாக, இப்போ 66 வயசு, 35 ஆண்டுகளாக டயபெட்டிக், வாழ்க்கையில் 50% நல்ல வியாதி. என்னது? சுகர் வியாதி. நிழல் மாதிரி கூடியவரும் ஒன்றுமே பண்ணாது. சுகர் நார்மலாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது. நேற்று எங்கள் ஆள் எங்கள் கூட வந்திருக்கிறார், அவர் என்னை ஒரு டயபெட்டிக்கு. ஒரு வாரமாக தொடர்ச்சியாக மீட்டிங், போகிற இடத்துலலாம் கிடைச்சதை வயிற்றுக்குள்ளே போட்டோம். சுகர் கூடி ராத்திரி சொல்கிறாருன்னா இங்கே வலிக்குதுங்கிறார். அப்புறம் அப்படியே என்னாகும், ரத்த ஓட்டம் குறைஞ்சோன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், பேரல் அட்டாக் வந்துடும், கண்ணு போயிடும், காலு போயிடும், ஏதோ ஒன்று போயிடும். இதுதான் சுகர் நல்ல வியாதி. இப்படி தான் என்னுடைய கண்கள் ரெண்டும் கெட்டு போச்சு. கண்ணை போய் செக் பண்ணால் ரைட் ஐ, ரத்த நாளங்கள்லாம் அவுட்டு. அந்த விழித்திரையை செக் பண்ணுற டாக்டர் சொல்லிட்டு பார்க்குறாரு, நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு கண்ணு தெரியுது, எப்படி உயிரோடு இருக்கீங்க? நீங்கள் உயிரோடு இருக்க வாய்ப்புகள் இல்லையேங்க. ஒரு டாக்டர் உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே சொல்கிறார், நீ செத்து போயிருக்கணும்னு சொல்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார் அவர், நீ செத்துருக்கணுமே, நீ உயிரோடு இருக்கிற, எப்படி உன் கண்ணு தெரியுதுங்கிற. அந்த விழித்திரை, அதை ரெட்டினா, அதுக்கு பேர் ரெட்டினா, உள்ள ரத்த நாளங்கள்லாம் வெடிக்கிற நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் அதே டாக்டர் போன வருஷத்துக்கு ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது போங்கிறார். ஆனால் அப்படியே தான் இருக்குது. இதுதான் விசுவாசனுடைய ஜெபம் பிடியாடியே. நம்ம விசுவாசத்தோடு கடவுள்கிட்ட, வேற வழி இல்லைங்க. மனுஷன் தானேங்க. ரசகுல்லா பார்த்தோன்னா சாப்பிட சொல்லுது, ஸ்வீட் சாப்பிட்டோன்னா சாப்பிட சொல்லுது. யாரோ ஐயா கல்யாண கார்டு ஜோம் பண்ணுங்கன்னு 4 பழம் மேலே ஸ்வீட்டை வைக்கிறாங்க. அவங்க போனோன்னு அந்த ஸ்வீட்டை திறந்து ஒரு ஸ்வீட்டை டேஸ்ட் பார்க்க சொல்லுது. நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் அது 50 இல்லை, ஃபுல்லாகவே சாப்பிட சொல்லுது அந்த ஒரு பாஸில். போன வாரம் எங்கள் அண்ணன் போன வெள்ளி, அதுக்கு முந்தின வெள்ளி பாம்பே போயிட்டு வந்தார். சூப்பர் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார். நட்ஸில் அல்வா அழகாக கட்டுக்கட்டாக போட்டு 10 கிராம் பேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோதான். அவ்வளோ ஒரு டெரிஃபுல் டேஸ்ட். எதுக்கு இது தூர பொண்ணு சாப்பிட்டேன். இதுதான் மனுஷையா. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் சொன்னீங்க உனக்கு சுகர் வியாதி ஏன் கொடுத்துருக்குறேன்னா, நீ சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு கொடுத்துருக்கேன்னு என்ன பேசியிருக்கீங்க. ஆனால் வேறு வழியும் தெரியல எனக்கு, என்ன சொல்லுங்கள். நான் மனுஷன் தானே, என் பாவங்களை மன்னிங்க. இதுதான் உண்மையான வாழ்வு.
உண்மை என்னது? அதுதான் உண்மையும் உத்தமமான மனிதனுக்கு தரிசனமாகிறார். ஒருவேளை அந்த ஆண்டவர் எப்படின்னா, 2வது உலகப் போரில் அமெரிக்காக்காரங்க வந்து மண்காட்டன் சோதனை பண்ணாங்களாம். மண்காட்டன் சோதனை, ஒரு இடத்த போய் அப்படியே பாம்பு போடுறது. ஹிட்லர் வந்து என்ன சோதனை பண்ணாங்கன்னா, ஹெவி வாட்டர் அணுகுண்டு சோதனை. ஹெவி வாட்டர் தண்ணிக்குள்ளே போட்டு அந்த அணுகுண்டை போட்டோன்னா அப்படியே தண்ணி ஃபயர் ஆகி அந்த இடத்த அப்படியே அடிக்குமா. ஆனால் மண்காட்டன் சோதனை விட அந்த ஹெவி வாட்டர் அணுகுண்டு சோதனை ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஆனால் ஹிட்லருக்கு அது சக்ஸஸ் இருந்தால் உலகத்தை அழிச்சிருப்பார். சக்ஸஸ் ஆகலை. ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னா, ஹிட்லருக்கு வந்து நல்ல மனுஷன். அப்போ இருந்த இத்தாலியில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் சுற்றி ஸ்காட்லாந்து ஒரு மன்னர் இருந்தார். இவர் ஜெர்மனில் இருந்தார். இருக்கிறதுல நல்ல மனிதர் ஹிட்லர். பொம்பளை சோ கிடையாது, தப்பான வேலைக்கு போக மாட்டான், ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் ஒரு நாள் அவர் நல்ல வயலின் போடுவாராம். வயலின் தேர்வுக்கு போயிருந்தாராம். யூதர்கள் நடத்தினாங்களா, யூதிஸ்ட், நம்ம இஸ்ரேல் நாட்டுக்காரங்க. இவர் யூதர் இல்லைன்னு எடுக்க மாட்டேன்ட்டான். ஆனால் ரொம்ப கோவமா, நான் யூதன் இல்லைன்னு நீ எடுக்கல பாடுறா, ஒரு யூதனை இல்லாமல் ஆக்கிறேன்ட்டு வந்தாராம். அவருடைய மனது சின்ன வயசில், அன்னைக்கு அவர் அதிபர் ஆகலை. அந்த கோபத்தின் கணையில் வந்து தான் ஜெர்மன் போனீங்கன்னா அந்த ஹிட்லருடைய மியூசியம் இருக்கும். இதேமாரி ஹால் இல்லை 5000 பேர் இருக்கலாம், இல்லை 10,000 பேர் இருக்கலாம். இதில் 1,00,000 பேர் உள்ள அனுப்புவார். அங்கே ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு உள்ள அனுப்புவார். அத்தனை பேரும் செத்து போவான். தாமரைப்பாக்கம் பூச்செத்தி போய்டு, ரேஷன் கொடுக்க மாட்டார். 1 மாதம் கழித்து ஒரு வண்டி வந்து நிற்க, இதில் ஏறுங்க, உங்களுக்கு ரேஷன் ரெடில்ஸில் கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க, இல்லை திருவள்ளூரில் கிடைக்குன்னு கூப்பிட்டு போவாங்க, இல்லை அந்த பக்கம் எங்கேயோ கிடைக்குன்னு கூப்பிட்டு போவாங்க. எல்லாம் என் மக்களும் ஏறி போகும். போய் நடு காட்டுக்குள்ள விட்டு சாகடிச்சிடும் மனுஷனெல்லாம். யூதர் அத்தனை பேர் சாகடிச்சிடும். உலகமே சொல்லிச்சு, டேய் தப்பான வேலை பார்க்காதாங்க. கடைசியில் ஒரு நிலைமை என்ன தெரியுமா? அவரை யாருமே டச் பண்ண முடியல. ஆனால் அவரை தற்கொலை பண்ணி கொண்டார், ஃபயர் பண்ணிக்கிட்டார். அவர் 4 வருஷமோ எவ்வளோ நாளாக லவ் பண்ண லவ்வரை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. அன்பாய் வளர்த்த அந்த பெட் அனிமல் ஆகிய டாக்கை சாகடிக்கிறார். அவரும் செத்து போகிறார். அதாவது நிலைமை. காரணம் கோபம், பகை, அன்பு இல்லை, உண்மை இல்லை, மனுஷன் மேலே எரிச்சல். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு உண்மை இருந்துச்சு. உண்மைதான் கடவுள்னு சொன்னார். கடவுளை சொல்கிறவன் ஏமாத்துறவேன்ட்டார். எங்களை மாதிரி அங்கி போட்டு எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் இங்கே ஏமாத்துறீங்கடாங்கிறார். ஒரு மாதிரி கடவுளுக்காக ஒரு இப்படிலாம் வேஷம் போடுறவெல்லாம் ஏமாத்துறேங்கிறார். வாழ்க்கையில் உண்மை மட்டும்தான்ங்கிறார். அவர் எப்படிப்பட்ட உண்மைன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் பாரஸ்லா பட்டம் படிக்க போயிருந்தார். ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு, பெரிய லாயர், லண்டனில் படித்தவர். அவருடைய காலங்களில் லண்டன் படிப்பது அவ்வளோ பெரிய படிப்பு. அவர் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினுக்குள்ளே ஏறுறார். அங்கே இருக்க வெள்ளைக்காரங்க சொல்கிறான், இது வெள்ளைக்காரங்க மட்டும்தான் ஏறணும், நீ இறங்கிருங்கிறாங்க. அவர் இறங்க மாட்டேங்கிறார். அவரை அடித்து வெளியே போடுறாங்க. ஆனால் அவங்க கூட அவர் ஒன்றுமே சண்டை போடலை. அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கல. அவங்க எப்படியாவது இந்த தேசத்தில் கருப்பு மக்களுக்கு, பின்தங்கின மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எல்லா மக்களும் ஒன்று, எல்லா மக்களும் அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ரெயினில் ஏறணுங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கமே லூக்கா 2ஆம் அதிகாரம் 9-10, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன்னா கலாத்தியர் 3:28 சொல்றாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லைங்கிறார். பிலிப்பியர்ல சொல்றாரு, என் மனதில் ஏற்றத்தாழ்வு இல்லை, என் பார்வையில் எல்லா மக்களும் ஒண்ணுங்கிறார். அந்த இனம், அந்த ஜாதி, அந்த மதம், இந்த மதங்கிறதுல என்னை தொழுதாதான், ஞானஸ்தானம் வாங்கதான் ஹைலிங் இல்லை. அது யாரா இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடுறப்போ, அதுதான் எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, கால் அப்பான்மே, என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுக்கும் ஆண்டவர். அது யாரா இருந்தாலும் கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட அவர் எப்படியாவது அந்த உண்மையை அறிய விரும்புகிறார். காந்தியடிகள் அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்பதான் ஒரு போராட்டத்தை எடுக்கிறார். அந்த போராட்டத்துடைய வெற்றி தான் என்னன்னா, இவங்க போராடுறாங்க, அந்த ஊர்க்காரனே போராடுறான், சவுத் ஆப்பிரிக்காக்காரனே போராடுறான். அதுக்கு தலைவர் காந்தியடிகள். அதே நேரத்தில் வெள்ளைக்காரங்க ட்ரெயின் டிரைவர், கார்கோ கேப்டன், அவங்க பேர் கார்கோ கேப்டன் பேர், அவங்களும் ட்ரெயின் ஓட்ட மாட்டேன்னு போராடுறாங்க.
அரசாங்கம் ஸ்தம்பித்து நிற்கிறப்போ காந்தியடிகள் தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கொள்கிறார். அரசாங்கம் ஓடணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அரசாங்கம் வேணும், எங்கள் உரிமை நாங்கள் போராடி வாங்குவோம், ஆனால் இப்படித்தான் வாங்குவோங்கிறதுலன்னு அவர் அந்த உண்மை செயல்பட்டார். தான் இந்திய தேசத்துடைய தேசப்பிதாவும் நம்முடைய கரன்சியில் இன்றைக்கி 500 ரூபா தான் பெரிய நோட்டு, அதில் அவருடைய தலை பெருசாக இருக்குன்னா தேசத்தின் பிதா என்று அக்டோபர் 2ஆம் தேதி தேசத்தின் பிதாவுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடுறாங்கன்னா அந்த உண்மை தாங்க வாழ்க்கை. அந்த உண்மை எங்கே கண்டுபிடிச்சார்னா அவர் தேடின உண்மை மத்தேயு 5:6-7 தான். மத்தேயு 5:6-7 தான் இந்த இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்னு பார்த்தாரு, அவருடைய நடத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தாரு, அவர் மரித்தது உண்மையாக பார்த்தாரு, உயிரோடு எழுந்தது உண்மையாக பார்த்தாரு, அவர் உண்மையாகவே மக்களை நேசித்தாரான்னு பார்த்தாரு, அவருக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சாரான்னு பார்த்தாரு, எதுவுமே சேர்த்து வைக்கல. அந்த வாழ்க்கை தாங்க, அந்த இயேசுவின் தழும்புகள் தாங்க அவருக்கு குணமாச்சு. அந்த இயேசுவை நோக்கி வந்திருக்கிற நீங்கள் நானும் நிச்சயமா இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த உண்மையின்படி தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே என்று அதை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் கேட்பது என்னுடைய உண்மையை மட்டும் தான் கேட்கிறார். அந்த உண்மையின் அடிப்படையில் தகப்பனே நான் செய்தது தவறுப்பா, பாஸ்போர்ட் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க, நான் சாப்பிட்டேன், பாஸ்போர்ட் சாப்பிட்டதால எனக்கு ஸ்டோன் வந்ததுப்பா, இனிமே நான் சாப்பிட மாட்டேன்பான்னு நீங்கள் இப்போ சொல்லி பாருங்க, உன் ஸ்டோன் உன்னை விட்டு கடந்து போயிருங்க. ஐயா குடிக்காதுன்னு சொன்னாங்க, நான் குடிச்சேன்பா, என் லிவர் கெட்டு போச்சு, இன்னைக்கு நீ மறிச்சு போயிடுவேங்கிறாங்க, சொல்லி மீறி செஞ்சேன்பா, ஆனால் நான் குடிக்க மாட்டேன்பா, நிச்சயமா உன்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே, என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனா, என் மகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா நான் வாழணும், என் பேரனுக்கு ஒரு நல்ல தாத்தாவா வாழணும், நான் குடிக்க மாட்டேன்பா. அந்த புகையில வாயில போட்டதால வாயில கேன்சர் வந்துருச்சுப்பா, டாக்டர் சொல்றாரு கீமோ கொடுக்கணும், ஆபரேஷன் பண்ணணும், இது என்ன நடக்குமோ தெரியல, ஆனா நான் இனி செய்ய மாட்டேன்பா, நான் செய்தது தவறுன்னு நீங்க சொல்லி பாருங்க. நீங்க சொல்றப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். திருடாதன்னு சொன்னாங்க, நான் திருடிட்டேன்பா, ஆனா நான் இனிமே திருட மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், நான் செய்தது தவறு. அதுதான் கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் இச்சைகள், அந்த மாம்சத்தின் இச்சைகளை விட்டுட்டு கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணவு, தயவு, சாந்தம், இச்சை அடக்கம் என்று 9 விதமான காரியங்களை சொல்றார். நான் இந்த மாம்சத்தின் இச்சையை நான் விட்டுட்டு வந்துருவேன்னு நீங்க இந்த கூட்டத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இளையகுமாரன் தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொன்ன பொழுது அவர் குளிப்பாட்டப்பட்டார், அவர் கைகளில் முத்திரை மோதிரம் தரிக்கப்பட்டது, புத்தாடைகள் அணிவிக்கப்பட்டது, கால்களில் செருப்பு கொடுக்கப்பட்டது, நீதியின் செங்கோல் அவருக்கு கொடுக்கப்பட்டது, இனி நீ வாழ்வு ஒரு நல்ல கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது என்று சகையோ ஐயா நான் யார்ட்டையாவது அநியாயமா இருந்தா நான் அத்தனையா திரும்ப கொடுக்கிறேன், என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் கொடுக்கிறப்போ அவர் இயேசு சொன்னாங்க இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அதுதான் இயேசுவின் தழும்புகள்ங்க. அந்த தழும்பு இயேசுவின் தழும்பு. இன்னொரு தழும்பு என்னன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பெரிய பணக்கார ரத்தன் டாட்டா பெரிய பணக்காரன். இன்னைக்கு ஜூடோ துணி கடைக்கு போனால் வெரைட்டியான மாடல் ட்ரெஸ் இந்த வாலிப பிள்ளைகளை கேட்டால் சொல்லுவாங்க ஜூடோ, ஆனால் எல்லா இடத்தோட விலை கம்மியாக இருக்குது. எதுக்குன்னா அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எதுங்கன்னு கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம், நிறைய பணம் சேர்க்க நினச்சேன், பணம் சேர்த்தேன், அதில் சந்தோஷம் இல்லை. நிறைய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆரம்பித்தேன், அதில் சந்தோஷம் இல்லை. உலகத்திலே நம்பர் 1 ஆளா மோட்டார் லைன் ஃப்ளைட்டு, இன்னைக்கு அவருடைய ஃப்ளைட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், ஏர் இண்டியா 2 ஃப்ளைட் ஓடுது. இப்படிலாம் நான் வளர்ந்தேன், ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ இதுதாங்க உங்களுக்கு சந்தோஷங்கிறப்போ நம்ம ராஜா மாதிரி ஒரு பாஸ்டர் போனாராம், அவருக்கு ஜோம் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப வருத்தமாக இருந்தாராம். ரொம்ப வருத்தமாக இருக்கிறப்போ ஏங்க வருத்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டாராம். எனக்கு அமைதியே இல்லைப்பா, இவ்வளோ ஃபேக்ட்ரி, இப்போ வால்பாறை, மூணார், லட்சக்கணக்கான ஏக்கர் எஸ்டேட் வருது, லட்சக்கணக்கான ஏக்கர் டீ எஸ்டேட், எல்லா மலை இப்போ இந்தியா முழுவதுக்கும் வலை பெருசு நம்பர் 1 டீ தயாரிப்பாளர்.
கார், லாரி, நம்பர் 1 பிஸ்னஸ், எவ்வளவோ டாட்டா தான். ஆனால் அதில் அமைதி இல்லை. அவர் சொன்னார், ஒரு 10 பிள்ளைகளுக்கு, முடியாத பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னாராம். ராஜா மாதிரி ஒரு குருவானவர். அதை கேட்டுட்டு செய்கிறேன்னாராம். 20 பிள்ளைகளுக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்தாராம். அவரே போய் நீங்களே வந்து கொடுக்கணும்னு அந்த பாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டாராம். அவர் பல வேலைகள் மத்தியில் போயிட்டாராம். போயிட்டு அந்த வீல் சேரை எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தாராம். எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தோஷம். அந்த நிகழ்வு முடிந்த ஒரு மேடையிலேருந்து கீழே இறங்கின காரில் ஏறணும்னா ஒரு 2 கால்கள் முடவான ஒரு பிள்ளை போய் அவர் முன்னால் நின்று நான் அந்த முகத்தை பார்த்துச்சான். அவர் முகத்தை பார்க்கணும்னு சொல்லிச்சா முகத்தை ஏறிட்டு பார்த்துதான். அப்புறம் கேட்டாரான், எதுக்கு என் முகத்தை பார்க்குறேன்னாரா? அது ஒன்றும் இல்லைங்க, சுரேஷ் பாபு மாதிரி மறுமை உள்ள கடவுள்கிட்ட நாங்களும் ஒரு நாள் போயிடுவோம். போகிற அன்னைக்கு அங்கே உங்கள் முகத்தை ஐடி பண்ணி நீங்களும் அங்கே இருப்பீங்க, நானும் அங்கே இருப்பேங்க. அதை உங்களை தெரிந்து கொள்வதற்காக முகத்தை பார்க்குறேன் நாங்கள். இது தாங்க ஜீசஸுடைய ஜீசஸுடைய தழும்புகள். இயேசு சொல்கிறாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுங்கிறாரு. அந்த லவ் அஃபெக்ஷன் நம்மகிட்ட வந்துட்டா, நிச்சயம் அந்த மனமாற்றத்தின் காலம் நம்மகிட்ட வந்துட்டா, மனம் திரும்பிட்டீங்கன்னா, மனம் திரும்பி இனி நான் தவறு செய்ய மாட்டேன், என் மனைவி மேலே அன்பு கூறுறேன், 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள், எனக்கு 25,000 30,000 சம்பளம், அனைத்தையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன், என் மனைவியோ வேலை செய்து கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளுக்கு உணவு போடுறா, இனி என் பிள்ளைகள பாசம் சொல்லி நீங்க எப்ப மனம் மாறுறீங்களோ அப்பவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு அற்புதத்தின் தேவனாய், ஒரு அடையாளத்தின் தேவனாய் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய், என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் தகப்பனாய், ஒரு விசை கூட தகப்பனே அந்த விடுதலை எனக்கு தாங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். யாவரும் எழுந்து நின்று தகப்பனே என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா? வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது, உயர்ந்த நாமத்தே எப்போதும் காவிரி அடிச்சுக்க கிறிஸ்தேசு வந்தீங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு அர்ப்பணிப்போடு தன் வேதனை சொல்லி ஜெபித்த அந்த அன்பு சகோதரனுக்காகப்பா, தன் கைகள் அசைக்க முடியாத நிலைமையில தன் விரல்கள் மூவ் பண்ண முடியல, ஆனால் நான் அதை செய்து பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார், என் விரலை நான் அசைச்சு பார்க்கிறேன், என் கை மேலே தூக்க முடியாம இருந்தேன்ப்பா சுகர்னால, இப்போ நான் செய்து பார்க்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை ஒரு அற்புதம்னு சொல்லி செய்து பார்க்கிற அந்த அன்பு மகன் மேல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே, உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே, ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளும் தகப்பனே, என் உயிருள்ள தகப்பன்னு சொல்லணும் தகப்பனே. ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டத்துல ஜீவனுள்ள தகப்பனே இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்படணும் தகப்பனே, ஒரு வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசிற கண்கள்ல ஒரு விதமான ஒளி, ஐயா கண் பார்வை கம்மியா இருக்கு, ஆனா அர்ப்பணிப்போடு நான் கண்கள்ல கை வைத்து ஜெபித்தேப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்டு நீ ஜெபித்துக்கொள், உனக்கு விடுதலை தர்றேன், உன் கண்களை வைத்து கைகளை வைத்து ஜெபித்துக்கொள், ஒரு சத்தத்தை கேட்டு என் கண்களை கை வச்சு ஜெபித்தேப்பா, என் கண்கள்ல ஒரு விடுதலை ஒரு அற்புதம் ஒரு அடையாளம் என் கண்கள்ல இறங்கணும் தகப்பனே. நான் இந்த வாரத்துல சாட்சி சொல்லணும் தகப்பனே, ஈசன் உயிரோடு எழுந்த திருநாளில் அந்த பண்டிகை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார், சாட்சி சொல்லணும். எல்லோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, கற்பம் இல்லாம திருமணமாகி பல ஆண்டுகள் ஆச்சுப்பா, ஆனா எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் கற்பத்தின் கனி இல்ல, எவ்வளவோ உபாசித்த எவ்வளவோ அழுத, ஆனா இன்னைக்கு அர்ப்பணிப்போடு என் கற்பத்தின் கையில கை வச்சிருக்கிற, அடுத்த வருஷம் இதே தாமரப்பக்கம் இந்த இடத்துல நடக்கிற நற்செய்தி கூட்டத்துல நான் சாட்சி சொல்லணும், என் குழந்தையோடு அர்ப்பணிக்கிறோம், நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிற அந்த பிள்ளை மத்தியில உங்களுடைய பிரசனம், யார் விசுவாசத்தோடு ஜெபித்தாங்களோ அந்த பிள்ளைகள் மத்தியில தகப்பனே உங்களுடைய பிரசனம் இறங்க வேண்டுமா? ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார், அந்த ஆண்டவத்தை செய்ய முடியாதவர்களை செய்து பாருங்க, பேச முடியாதவர்களை பேசி பாருங்க. உன் மகன் காது கேட்கல, அந்த காதுல கை வைத்து ஜெபி, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும், ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் கொடுக்கும். நீதிக்கு பிழைத்து அருமையான வார்த்தையின்படி உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் தகப்பனே, உண்மையாகவே உம்முடைய தழும்புகளை நாங்கள் பார்த்திருக்கோம் தகப்பனே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கோம் தகப்பனே. காந்தியடிகள் உலகத்தை
மகனாய் மாறினதுக்கு அன்பு தகப்பனே, மன்னிப்பு தகப்பனே, விட்டு கொடுக்கிற தன்மை. ஹிட்லர் நல்ல மனிதராய் இருந்தாலும் விட்டு கொடுக்கிற தன்மை இல்ல. ஹிட்லருடைய வாழ்வு பரிதாபமான வாழ்வு தகப்பனே. அப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு இல்லாம நம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்ட மனிதனாய் ஐயா ஒரு விதமான அந்த மரண பள்ளத்தாக்கு ஐயா, நான் சூசைட்டுங்கிற ஒரு மரண பள்ளத்தாக்கால் போகணும்னு நினைச்சேன். ஆனா சூசைட் வழி இல்ல. ஆண்டவர் விடுதலை தருவார். மரணம் எனக்கு விடுதலை இல்ல. ஆண்டவர் விடுதலை தருவார். ஆண்டவர் விடுதலை தருவார். அர்ப்பணிப்போடு நான் ஜெபிச்சிருக்கேன்ப்பா. நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். நம்பிக்கையோடு மகனே, மகளே, my son, my daughter, your faith healing you வார்த்தையின்படி, என் விசுவாசனை ரட்சித்ததின் வார்த்தையின்படி நான் இந்த இடத்துல இருந்து கடந்து போறேன். நீங்க என்னோடு வாங்கப்பா. ஆமென்.